வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரிட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மேன ராசியில் மகர லக்னத்தில் சனியுடைய திசையில் 342 டிகிரியில் தாங்க இந்த உடைய மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பார்க்கும்போது இந்த மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய காலகட்டம், அதாவது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இருந்தாலும் காலப்புருஷ தத்துவத்துப்படி 9வது ராசி, அதாவது தனுசு ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அப்படி பார்த்திங்கன்னா, இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுடைய அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு. நவகிரகங்களையே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிபதியில் நீங்கள் பிறந்தவங்க தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி குருவுடைய பார்வையும் வாங்கியிருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான், ரெண்டாவது குருவும் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு ஜென்ம குருவாக இருந்து குருவுடைய பார்வை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9. அப்போ 5, 7, 9ஆம் இடத்த குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா 5ஆம் இடமா யாரை பார்க்குறாரு? சிம்ம ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா யாரை பார்க்குறாருன்னா துலா ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடம்னா யார் பார்க்குறாருன்னா தனுசு ராசி, உங்கள் ராசி பார்க்குறாரு. உங்கள் ராசி குருவும் பார்க்குறாரு, உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவானதானுங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த 10 மாத காலமாக குரு உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ இந்த குரு பயிற்சி இன்னும் எப்போ இருக்குதுன்னா இன்னும் 2 மாதம், அதாவது மே மாதம் 2ஆம் தேதி. அப்போ அந்த மே மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகும்போது மேச ராசியில் இருந்த குரு ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்போ ரிஷப ராசிக்கு போகும்போது இப்போ 5ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்குறவர், அடுத்தது 5ஆம் இடமா கன்னி ராசி பார்ப்பார். இப்போ 7ஆம் இடமா துலா ராசி பார்க்குறவர், அடுத்தது 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்ப்பார். இப்போ 9ஆம் இடமா தனுசு ராசி, உங்கள் ராசி பார்க்குறவர், அடுத்தது மகர ராசி பார்ப்பார். அப்போ குரு பார்க்கும்போதே நம்ம ஒரு காரியத்தை பண்ணல சாதிக்கலைன்னா குரு முடிஞ்சு போன வாட்டி நம்ம சாதிக்க முடியுமா? குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய நன்மை எல்லாத்துக்குமே கிடையாது. 5, 7, 9 தான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 மாதம் தான் குருவுடைய பார்வை காலம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் திசையோ, அதாவது சுக்கிரன் திசையோ, பொதுவாக எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்குமே புதன் திசை சுக்கிரன் திசை, இது 2 திசையாகட்டும் புத்தியாக இருக்கட்டும் அந்தரமாக இருக்கட்டும், அது நடக்கும்போது மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழப்பத்தில் தான் வச்சுருப்பார். கடனாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். என்னடா இந்த திசை வந்ததுலேருந்து இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் இவங்க 2 திசை நடக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல பலனை கொடுக்க மாட்டார். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார். அப்போ பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறாருன்னா இப்போ குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1ஆம் பாவகத்துக்கும் 4ஆம் பாவகத்துக்கும் அதிபதி, தனுசு ராசிக்கும் மேன ராசிக்கும் அதிபதி யாருன்னா குரு. அந்த குரு எங்கே இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, அதாவதுன்றது மேச ராசியில் பகையாக இருந்தாலும் ஆனால் 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிற குழந்தை பாக்கியத்தை இந்த 2 மாதத்துக்குள்ளே கொடுத்துருவார். ஏன்னா 5ஆம் இடம் குரு பார்த்தாருன்னு, ஏன்னா புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான். குழந்தைங்க யாருன்னு சொல்லுவோம்னா நம்ம குரு தான் சொல்லுவோம். அந்த குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறாரு, புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ புத்திரஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ இன்றைக்கி குருவோ இருந்தது அப்படின்னா புத்திர பாக்கியம் தாமதமாகும். அப்போ உங்கள் ஜாதகம் 5ஆம் இடம் நல்லா இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு குரு இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா எத்தனை மாதம் இருப்பாருன்னு இன்னும் 2 மாதம் தான் இருப்பார், மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும். அப்போ 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 6ஆம் இடத்துல போனாருன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருன்னு சொல்லுவாங்க, வம்பு வழக்கு, அந்த இடத்துக்கு போயிடுவார். அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த 2 மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம்னா கடனுடன் பட்டாவது செஞ்சுக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா குரு கொடுத்தால்
கோடி கோடியாக கொடுப்பார். அப்போ இந்த குரு இருக்கும்போது நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கடனை அப்புறம் கட்டிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து அப்புறம் நம்ம சம்பாரித்து தான் கட்டணும், சம்பாரித்து தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜென்மத்தில் நடக்காது. உங்கள் சுய ஜாதகமும் நல்லா இருக்குதா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஏன்னா குரு பார்வை கல்யாணம் பண்ணணும்னா கூட குரு பார்வை வேணும். அப்போ குரு பார்வைனா என்ன, 2, 5, 7, 9, 11. இப்போ உங்கள் ராசிக்கு 5ல் குரு இருக்கிறார். அப்போ திருமணம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணலாம் நினச்சா கூட இப்போ கண்டிப்பாக பண்ணலாம். திருமணம் தாமதமாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ குரு பார்வை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணுவாங்கன்னா 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அப்போ 2 பேர்த்துக்குமே குரு பார்வை இருந்ததான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒருத்தருக்கு இருந்தால் போதும் சாமி அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, ஒன்றும் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத போயிடுது. அப்படி மிஞ்சி இருக்குது அப்படின்னா அதாவதுன்றது வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய நிலமை வந்துருச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஐதீகம் மாறி போச்சுங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அம்மை போட்டிருந்தால் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாது. காலப்போக்கில் குளிச்சுட்டு வந்தாங்க, அப்புறம் கால்க்கு கழுவிட்டு வந்தாங்க, அப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊசி போட்டு வந்துடுறாங்க. அப்போ எப்படி நமக்கு வந்து வீட்டில் சாமி இருக்கும், நல்லது எப்படி நடக்கும்? பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் நினச்சது சாதிக்க முடியும். அந்த சாதிக்கிற இடத்துல நீங்கள் இருந்தும் ஒன்றும் பெருசாக சாதித்த மாதிரி தெரியல. ரெண்டாவது இப்போ ராகுகேது பயிற்சி, இந்த அக்டோபர் 30 ராகுகேது பயிற்சியானார். அப்போ 11ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்த கேது பகவான் வந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு போய் பார்க்குறாரு. ஏன்னா அக்டோபர் 30 இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துலாராசியில் இருந்த கேதுவே கன்னிராசிக்கு போயிட்டார். 11ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஏன்னா எப்பயுமே ராகுகேது வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ 10ல் போய் உட்காந்துட்டார். தொழில் ஸ்தானத்தில் பார்க்கறதுனால கண்டிப்பாக சுய தொழில் செய்யலாம், அருமையான ஒரு தருணம். ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7.5 வருஷத்துக்கு, இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி 7.5 சனி பிடிச்சி 7.5 வருஷம் படாத அவஸ்தைப்பட்டவங்க யாருன்னா இந்த உடைய அதாவது தனுசு ராசி தான். அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி 100% அந்த 7.5 சனியிலிருந்து விட்டால் போதுன்ற சாமி அப்படின்னு அந்த 7.5 வருஷம் கஷ்டத்தை அனுபவித்து விட்டுட்டு வெளியில் வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாமான்னு வரும்போது உங்களுக்கு சரியான இடத்துல குரு இருந்தும் நமக்கு ஒன்றும் நல்லது பண்ணலை. அப்போ எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு உங்களுடைய நேர காலம் எப்படி இருக்குதுன்னா இந்த மாதம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால சில காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, வேலைக்கு தகுந்த அளவுக்கு கூலி இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆசைப்பட்ட வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு எடுத்து செய்யக்கூடிய நிலைமை தான். ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குது. பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்பா அம்மாவோட ஹெல்த்து பார்த்துக்கணும், மனைவியோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும், லோன் கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், தேவையானதை நம்ம செய்யணும். அப்போ என்ன ஆகுது, கறக்கிறதுக்கு காப்பிடி, உதைக்கிறது பல்லு போகிற மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு மேலே பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துட்ருக்குது. ஏன்னா 7.5 சனியில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 100% என்ன அப்படின்னா இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். அது நகை நட்டாக இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம், வீடு வாசலாக இருக்கலாம், இல்லை மனைவி சொத்து, தாய் வழி சொத்தாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நன்மைகள் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார ஒரு நல்ல நட்புனால நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். பயப்பட தேவையில்லை. சரிங்களா? படிப்புக்கு சிறு சிறு தடைகள் வரும். அதே மாதிரி உடல் உபாதைகள், மருந்து மாத்திரை செலவுகள் இப்போ கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இடம் மாற்றம் பண்ணிக்கலாம்னு நினச்சா இப்போ தாராளமாக மாற்றிக்கலாம். அது மாற்றிக்கிறது நல்லது தாங்க. இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக இல்லை. ஓரளவுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70% நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் இந்த தனுசு ராசிக்கு. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.